இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபில் கைண்ட்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்பிள் அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கும். ஜாப் அலாட்மே நம்ம வந்து குட்டியாக இருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி டெய்லி வந்து ஜாப்ஸ் அலாட் கொடுத்தே இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்ஸ் அலாட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நாளைக்கு தான் வந்து நடக்க போகுது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நாளைக்கு தான் வந்து நடக்க போகுது. எல்லாருமே வந்து நாளைக்கு ஸ்டடி வெரிஃபிகேஷனுக்கு போகணும். கவுன்சிலிங் வந்து முடிஞ்சு சீட் அலாட்மெண்ட் வந்து யாருக்கு எந்தெந்த காலேஜ் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜுக்கு நாளைக்கு ஸ்டடி வெரிஃபிகேஷன் வந்து கோயம்புத்தூருக்கு போகணும். உங்களுக்கு வந்து டைம் வந்து இந்த சீட் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. எத்தனை மணிக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டடி வெரிஃபிகேஷன் வந்து 4:30 வரைக்கும் முடிச்சு வெளியே வாங்க. கண்டிப்பாக முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டிஎன்ஏ தரப்புலேருந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் போன ஃபஸ்ட் ரவுண்டில் அடுத்த நாள் மார்னிங்கே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கூட சொல்லி தெரியுமா, ஃபஸ்ட் ரவுண்டு முடிவில் வந்து 3600 பேர் கூப்பிட்டதுக்கு 898 சீட்ஸ், ஒரு 900 சீட்ஸ் கிட்ட வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா. அதே போல் தான் அதுக்கு அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக வேக்கன்சி தேர்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மாதிரி தான் இந்த செகண்ட் ரவுண்ட்லேயும் மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக தேர்ட் ரவுண்ட் வந்து இருக்கும். எப்படியும் ஒரு 150 to 200 சீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். 150 to 200 சீட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இன்னும் வெட்டினரிக்கு வந்து பிரிஞ்சு போவாங்க, சித்தா ஹோமியோபதி உணாடி நேச்சுரோபதிக்கு பிரிஞ்சு போவாங்க. இன்னும் என்னெல்லாம் அப்படி இருக்குன்னா, அண்ணாமலைக்கு வந்து பிரிய வந்து கொஞ்சம் வாய்ப்பு தான். அண்ணாமலைக்கு வந்து பிரிய கொஞ்சம் வாய்ப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையோட டிஎன்ஏ பெட்டர் அப்படிங்கிற யோசிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட்டில் கிடச்சிருக்கு சார், அப்போ நாங்கள் அண்ணாமலைக்கு போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் வந்து பண்ணிங்க. நாளைக்கு செகண்ட் ரவுண்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து கேட்குங்க. அதே தான் இப்போது அடுத்து தேர்ட் ரவுண்ட் வேகன்சியாக ஒரு 150 to 200 வேகன்சி வந்து கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சுவாங்க. ஃபஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கே வந்து டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. 20,000 அங்கே போய் கட்டிடணும். 20,000 வந்து எப்போ வேணாலும் ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எப்போ வேணாலும் ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதில் எந்த விதமான ப்ராப்ளமே இல்லை. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இன்னையோட லாஸ்ட் டேட். அண்ணாமலைக்கு அப்ளை பண்ணுவாங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், செல்ஃப் சப்போர்ட்டிங் அக்ரிகல்ச்சர் மெரிட்டு, அடுத்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் எல்லாத்துக்குமே இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. எல்லாருமே வந்து ஃபீஸை வந்து கண்டிப்பாக கட்டி ரெசிப்டை வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுவாங்க. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து காலேஜ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. டிஎன்ஏக்கு முன்னாடி அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு முடிஞ்சு கவுன்சிலிங்கே முடிஞ்சுட்டு டிஎன்ஏக்கு தான் இன்னும் இருக்குது. அதையுமே பார்க்கலாம். தேர்ட் ஸ்டேஜ் மார்ச் 26 வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக எதுவுமே ப்ராப்ளம் வந்து எதுவும் வேண்டாம். அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். காலேஜ் எப்போ ஜாயின் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மெயில் மெசேஜில் வந்து கண்டிப்பாக வரும். எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நம்ம சேனலில் கொடுத்துருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். வீடியோ பார்க்கணும், நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருப்போம்.